ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார். இன்னைக்கு பதிவின்மை சான்றிதழ் பற்றி ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பதிவின்மை சான்றிதழ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னே 30 வருஷத்துக்கு முன்னே வந்து இறந்துருப்பாங்க. அவங்களுடைய இறப்பு வந்து பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு வாங்குறது தான் பதிவின்மை சான்றிதழ். அ அதுக்கு முன்னே குழந்தை பொறந்திருக்கும். அவங்க அந்த குழந்தை வந்து 20 வருஷத்துக்கு முன்னே பொறக்கும்போது வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதுக்கும் பதிவின்மை சான்றிதழ் வாங்கலாம். அதுக்கு தான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு பதிவின்மை சான்றிதழ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ்ல அப்ளை பண்ணிட்டு, அ என்கொயரி பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெறைய பேர் சொத்து பிரச்சனை வந்து இறந்ததுக்கப்புறம் டெத் வாரிசு வாங்காம வந்துட்டு, சொத்து பாகம் பிரிக்க முடியாத மாரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பதிவின்மை சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றது அந்த அப்டேட் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. அந்த ஒரு சின்ன அப்டேட்க்காக தான் வீடியோ போட்டோம். பதிவின்மை சான்றிதழ் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு வாங்கணும். 20, 30 வருஷத்துக்கு முன்ன வந்துட்டு இறந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு டெத் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா வாரிசு அப்ளை பண்ணிட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க சொத்துக்கள பிரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத நெறைய விஷயங்களுக்கு தேவைப்படுது டெத் வாரிசு. அத பத்தி நெறைய நம்ம சொல்லியிருக்கோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. சூரியகுமார். இப்ப பதிவின்மை சான்றிதழ்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. தேங்க் யூ.